ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வரிகளெல்லாம் பாருங்க. இருக்கும்போதே இறுக்கமாய் பிடித்துக்கொள், ஏனெனில் இழந்த பின் தேடல் அதிகமாக இருக்கும். உண்மையான வரிங்க. மனைவி பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கிற வரையும் தான் உறவுக்கு உயிர் அதிகம். அவள் அமைதியாயிட்டா எல்லாமே வெறுமையாயிடும். எவ்வளோ அனுபவிச்சு எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்மளை தாங்கி பிடிக்கிற உறவு தாங்க நமக்கு முக்கியம். இந்த பட்டாம்பூச்சி ரோஜாப்பூ மாதிரி தான் நம்மளும். நமக்கு நம்ம அழகாக இருக்கிற வரையும் தான் நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க. இந்த ஆகாயம், நிலம், நீர், காற்று கூட நம்மளுக்கு உதவி செஞ்சிரும். இந்த உலகத்துல 2 முகம் கொண்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. நம்மளோட பழகுறவங்க ஒருபோதும் நம்பாதீங்க. அவர்கள் யாருக்கும் எப்போதும் உண்மையாவே இருக்க மாட்டாங்க. இந்தாண்ட ஒண்ணு சொல்லுவாங்க, இத போய் அப்படியே தூக்கிட்டு போய் அந்தாண்ட சொல்லி நம்மளையே சிக்க வச்சு வேடிக்கை பார்த்துருவாங்க. அதேமாரி நீ வாடி நின்றபோதும் உன்னை தேடி வந்து உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே. நீ தேடி சென்று உதவி கேட்டும் உதவ மறுத்தவர்களையும் ஒருபோதும் மறக்காதே. அவங்களுக்கு எப்போதும் நம்ம கடமைப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம என்னைக்குமே உதவி செஞ்சவங்கள மறக்கவே கூடாது. நம்மள தாங்கி பிடிக்கிற கணவனோட உறவு மட்டும்தான். கணவனையும், நம்ம பிள்ளைகளையும், நம்மள பெத்தவங்களையும், நம்ம கூட பொறந்தவங்களையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ, அதே அளவுக்கு கடைசி வரையும் அவங்களும் நம்மள நேசிக்கணும், நம்மளும் அவங்கள நேசிக்கணும். நம்மள கடைசி வரையும் தாங்கி பிடிக்கிற உறவ மட்டும் நம்ம ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணுங்க. இதுதான் என் அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த உறவாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனித்தே பழகுங்க. கவனமா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.